ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் தமிழ் மாதிரி தேர்வு 10 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகம், கவர்மெண்ட் மெட்டீரியல், அவுட் சோர்ஸு, பழைய கொஷின் பேப்பரு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தினமும் நம்ம 25 கேள்வி பார்த்துட்ருக்கோம். இன்றைய வீடியோ 10வது டெஸ்ட்டுங்க. ஆல்ரெடி 9 டெஸ்ட் நடத்தியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என போற்றப்படுகிறார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூரில் பிறந்தார். கலம்பகம் பாடுவதில் வல்லவர். சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதினார். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். 2வது பாயிண்ட்டும் சரிங்க. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அதவத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காரு. 3வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இவர் கலம்பகம் பாடுவதில் வல்லவர் கிடையாது. தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். 4வது பாயிண்ட்டு சரிங்க. சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலை எழுதினார். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். இபம் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? இபம் அப்படிங்கிறது எந்த விலங்கை குறிக்கிறது? இதுக்கான பதில் இபம் அப்படின்னா யானைங்க. யானைக்கு இருக்கிற இன்னொரு பேர் இபம். அடுத்த வினா பாருங்கள். 500 பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். 4 முதல் 8 அடி எல்லை கொண்டது. அகவர் பாவால் ஆன நூல். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. 500 அப்படிங்கிறது 3 அடி முதல் 6 அடி வரைக்கும் எல்லை கொண்டது. 3 அடி மினிமம், மேக்சிமம் 6 அடி. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தப்பு. 2வது பாயிண்ட்டு சரிங்க. அகவர் பாவால் ஆன நூல். 3வது பாயிண்ட் சரி. கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். 4வது பாயிண்ட்டு சரி. நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் என்று திருவள்ளுவர் கூறுவது என்ன? ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன் என்று திருவள்ளுவர் எதை சொல்கிறார்? இதுக்கான பதில் பணிவு மற்றும் இன்சொல். பணிவு, இன்சொல் இரண்டும் ஒருவருக்கு அணிகலன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பினார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். 2வது பாயிண்ட்டு சரிங்க. பாவலரேறு அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட்டும் சரி. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. 4வது பாயிண்ட்டும் சரி. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பினார். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஸோ அதை விட்டுருங்க. அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் என்ன? இதுக்கான பதில் பரணி. பரணி இலக்கியம் இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். ஆயுத எழுத்து பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, அக்கேனம் எனவும் அழைக்கப்படுகிறது. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு மெல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும்.
இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரிங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. 2வது பாயிண்ட்டும் சரி. முப்புள்ளின்னு சொல்லுவாங்க, முப்பாறு புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலை அகேனம் என்றும் சொல்வார்கள். 3வது பாயிண்ட்டும் சரிங்க. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. ஆனால் 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின, மெல்லினம் கிடையாது, வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டுமே சரி. அடுத்த வினா பாருங்கள். சரியான எண்ணடையை தெரிவு செய்க. 1 கூட்டல் தலைவன். இது எப்படி வருங்க? இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஊர் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் தா என்பது என்னங்க? தா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி என்ன வரணுங்க? ஒரு அப்படிங்கிறது வரணும். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு தலைவன் அப்படிங்கிறது தான் சரி. ஒரு தலைவன் என்பதுதான் சரி. அடுத்து என்ன பாருங்கள். சொலவடைகளை பொறுத்துக. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் டேஸ். இது பார்த்திங்கன்னா சொலவடைங்க, அதாவது பழமொழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது. அடுத்து என்ன வருங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் சென்மப்பகை என்பது சரி. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மப்பகை என்பது பழமொழி. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். ஔவையார் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்த நூலில் 33 பாடல்கள் உள்ளன. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி. ஔவையார் எழுதிய நூல்கள் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. 2வது பாயிண்ட்டும் சரி. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்று அர்த்தம். 3வது பாயிண்ட்டும் சரி. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்த நூலுக்கு மூதுரை அப்படிங்கிற பேர் வந்தது. 4வது பாயிண்டில் தப்பு இருக்குது. மூதுரையில் 31 பாடல்கள் தான் இருக்கும், 33 கிடையாது. 31 பாட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என கூறும் நூல் என்ன? அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் பதிற்று 10 என்பது சரி. பதிற்று 10. அடுத்த வினா பாருங்கள். ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் குற்றிய லுகரம் எது? 2 எழுத்தாக மட்டும்தாங்க வரும். அப்படி வரக்கூடிய குற்றிய லுகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் நெடில் தொடர் குற்றிய லுகரம். நெடில் தொடர் குற்றிய லுகரம் 2 சொல் வர்ற மாதிரி மட்டும்தான் அமையும். அடுத்த வினா பாருங்கள். காட்டை குறிக்கும் சொற்களில் பொருந்தாதது எது? இதில் பார்த்தீங்கன்னா 4 வரிசையில் சொற்களை கொடுத்துருக்காங்க. இதில் எது எல்லாமே காட்டை குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் இயவு அப்படின்னா காடு, வல்லைனா காடு, வியல்னா காடு. இந்த இரும்புனா அதாவது இரும்பால் செய்யப்பட்ட ஆணி, இரும்பு பொருட்களை குறிக்கும், காட்டை குறிக்காது. அப்போ இது தப்பு. அடுத்தது பாருங்கள். இயவு அப்படின்னாலும் காடு தான், வல்லைனாலும் காடு தான், வியல்னாலும் காடு தான், இரும்பு அப்படின்னாலும் காடு தான். இது சரியாக வந்திருக்குதுங்க. அடுத்து பாருங்கள். மிளைனாலும் காடு, சுரம்னாலும் காடு, பொச்சைனாலும் காடு. ஆனால் வேரின்னா என்னங்க? வேரின்னா தேன், அதனால் இது தப்பு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அரில் அப்படின்னாலும் காடு, பதுக்கைனாலும் காடு, முளினாலும் காடு, என்கு அப்படின்னா கரடிங்க, என்குன்னா கரடிங்க. அப்போ இங்கேயும் தப்பு வந்திருக்கு. அப்போ இங்கே சரியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் சரியாக வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். தவறாக பிரிக்கப்பட்டுள்ளது எது? இங்கே சொற்களை பிரித்து எழுதியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பெயர் அறியானா பெயர் கூட்டல் அறியா, இது சரி. மனம் இல்லைனா மனம் கூட்டல் இல்லை, இதுவும் சரி. கிழங்கு எடுக்கும்னா கிழங்கு கூட்டல் எடுக்கும், இதுவும் சரி. காட்டாறுனா கான் கூட்டல் ஆறு கிடையாது, காடு கூட்டல் ஆறுன்னு வந்திருக்கணும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இங்கேயும் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும். தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஆகும். இவர் சந்த கவிமணி என்று குறிப்பிடப்படுகிறார். இளம் வயதில் இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர்.
15 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. தமிழ் அழகனாருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். 2வது பாயிண்ட் சரி, இவரை சந்த கவிமணின்னு சொல்லுவாங்க. 3வது பாயிண்ட் சரி, இளம் வயதில் இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். 4வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. என்ன தப்புன்னா, இவர் 12 சிற்றிலக்கியங்களை படைச்சிருப்பார். 12 அப்படின்னு வந்திருக்கணும், ஆனால் 15 வந்திருக்கு. அப்போ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை பொறுத்துக. எழுத்து எங்கே பிறக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் பொருத்தணும். இதுக்கான பதில் உயிரெழுத்துக்கள் கழுத்தில் பிறக்குது, வல்லின எழுத்துக்கள் மார்பில் பிறக்குது, மெல்லின எழுத்து மூக்கில் பிறக்குது, இடையினை எழுத்து கழுத்தில் பிறக்குது. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். சரியான வரிசையில் பொருந்தியதை கண்டறிக. இந்த அனல்னா என்ன, இந்த அனல்னா என்ன, இந்த மனம்னா என்ன, இந்த மனம்னா என்ன, எது சரியான வரிசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் இந்த அனல் அப்படின்னா தாடிங்க. அப்போ இது 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 ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அனல்னா நெருப்பு. அப்போ இது இது இந்த 2 தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மனம் அப்படின்னா வாசனைங்க. அப்போ இங்கே தான் வந்திருக்கு, இதுதான் சரி. இந்த மனம் அப்படின்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம், இங்கே தான் சரியாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஆன்சர் 4 தான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சார் ஆர்தர் காட்டன் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 1859 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படிங்கிற பேர் இட்டிருக்காரு. 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. சார் ஆர்தர் காட்டனை இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பாயிண்டில் தப்பு இருக்குதுங்க. இவர் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு, ஆனால் ஆண்டு தப்பாக இருக்குது. 1829 வந்திருக்கணும். 1829. 1829 தான் இவரை தனி பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டுங்கிற பேர் வச்சுருக்காரு, இது கரெக்டு. 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அப்படிங்கிற அணையை கட்டியிருக்காரு, இது கரெக்டு. இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது என்ன? இது எந்த வகையான ஆகு பெயர்னு கேட்குறாங்க. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். இதுக்கான பதில் கருவி ஆகு பெயர். கருவி ஆகு பெயர். அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இந்த நூல் 13 இலம்பகங்களை கொண்டுள்ளது. சீவக சிந்தாமணியின் முதல் இலம்பகம் நாமகள் இலம்பகமாகும். சீவக சிந்தாமணியின் இறுதி இலம்பகம் பூமகள் இலம்பகமாகும். இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. 2வது பாயிண்ட்டு சரி, 13 இலம்பகங்கள் இருக்குது. 3வது பாயிண்ட்டு சரி, முதல் இலம்பகம் அப்படின்னா நாமகள் இலம்பகம். 4வது பாயிண்ட்டு தப்பு, இறுதி இலம்பகம் அப்படிங்கிறது முக்தி இலம்பகம். முக்தி இலம்பகம். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். வந்த சிரிப்பு. இதில் வல்லினம் மிகாததற்கு காரணம் என்ன? வல்லினம் இங்கே மிகுந்து வரல, இதுக்கான காரணம் என்னங்க? இதுக்கான பதில் இது பெயரெச்சம். பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது என்பது சரி. வந்த சிரிப்பு என்பது பெயரெச்சம், பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. அடுத்த வினா பாருங்கள். 6 பெரும் பொழுதுகளை கொண்ட திணைகள் என்னென்ன? எந்த திணைக்கு 6 பெரும் பொழுதுகளும் வரும்? இதுக்கான பதில் மருதம் மற்றும் நெய்தல். மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதும் வரும். அடுத்த வினா பாருங்க. முத்துள்ளாயிரம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது சரின்னு சொல்லணும். வெண்பாவால் எழுதப்பட்டது, 900 பாடல்களை கொண்டதால் இந்த பெயர் பெற்றது. புறத்திரட்டு அப்படிங்கிற நூலின் மூலம் 118 சீல்கள் கிடைத்துள்ளன. 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இதுக்கான பதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, வெண்பாவால் எழுதப்பட்டது சரி.
இரண்டாவது பாயிண்ட் சரி. அந்த காலத்தில் 900 பாட்டு இருந்திருக்குது, அதனால தான் முத்தொள்ளாயிரம்னு பேர் வந்திருக்கு. மூன்றாவது பாயிண்டில் தப்பு இருக்குது. புறத்திரட்டு அப்படிங்கிற நூல் மூலமாக நமக்கு 108 செய்யுள்கள் கிடச்சிருக்கு. 108 செய்யுள்கள். நான்காவது பாயிண்ட் சரி. 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் யாருன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்து வேணா பாருங்கள். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? 2 நாட்டு அரசர்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போடும் பொழுது தும்பை பூவை சூடிக்கொண்டு சண்டை போடுறாங்க. இதுக்கான காரணம் என்னங்க? இதுக்கான பதில் வலிமையை நிலைநாட்டல். தன்னுடைய வலிமையை நிலைநாட்டல். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இதுக்கான பதில் சா அகத்தியலிங்கம் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோங்க. இந்த கேள்விகள் எப்படி இருந்தது? கேள்விகள் எளிமையாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோவுக்கான ப்ளேலிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.